ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. சர்வே பவந்து சுகினக, சர்வே சந்து நிராமய, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்டித் துக்க பாத் பவேத். அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க, அனைவரும் நோயற்று வாழ்க, அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும், ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது. எல்லோருக்கும் வணக்கம். தசகம் 24. இப்போது பட்டத்திரிகள் பாகவதத்தில் 7வது ஸ்கந்தத்தை ஆரம்பிக்க போகிறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு பக்தரோட சரித்திரம், ஸ்ரீ பிரகலாத சரித்திரம், ரொம்பவும் பிரபலம் வாய்ந்தது. இதை ஆரம்பிக்கும்போது பட்டத்திரிகள், குருவாயூரப்பா, மது என்ற அசுரனின் பகைவன் நீ. தேவதேவா, சிறந்த பன்றியின் உருவத்தை எடுத்து நீங்கள் இரண்யாட்சனை கொன்ற போது அவனோட சகோதரனான இரண்யகசிபு சோகத்திலையும் கோபத்திலையும் மன உறுதியை இழந்து தேவர்களின் பகைவராகிய அசுரர்களின் அவையில் உங்களை கொல்றதா சூளுரைச்சான். அப்படித்தானே? அந்த சூளுரையை நிறைவேற்ற இந்த இரண்யகசிபு பிரம்மதேவரை கொடுத்து ரொம்ப கடுமையான தவம் செஞ்சான். அவரும் நேரில் தோன்றி, தேவர், மனிதர், விலங்குகள் முதலியவற்றால் உனக்கு மரணமே கிடையாது அப்படின்னு சொன்னார். இதனால் செருக்குற்று தங்களை பொருட்படுத்தாமல் தங்களையே தலைவனாக கொண்ட இந்த உலகத்தை துன்புறுத்தி இந்திரனிடமிருந்து தேவ உலகத்தையும் கைப்பற்றினான் அந்த இரண்யகசிபு. அதுக்கு மேலேயும் உங்களை கொல்ல நினச்சி உங்களோட வைகுண்டத்தை அடைஞ்சு உலகியல் பார்வை மட்டுமே கொண்டு உங்களை அகத்தில் தேடாமல் புறத்திலேயே தேடிட்டு அவன் உங்களை பகைவனாக நினச்சான். இதை அறியாத அவன் எப்பவுமே கர்ஜனை செஞ்சுக்கிட்டே வைகுண்டத்துலேயும் மற்றும் எல்லா உலகங்கள்லேயும் உங்களை தேடி தேடி காணாமல் நீங்கள் அவனை பார்த்து அஞ்சி ஓடிவிட்டதா நினச்சி தானே வெற்றி கொண்டதா நினச்சி அவன் அந்த இடத்துலேருந்து திரும்பி வந்துட்டான். வேண்டுவதை வேண்டுவார் அளிக்கும் குருவாயூரப்பா, இந்த இரண்யகசிபுவுக்கு பிரகலாதன் அப்படின்னு ஒரு குழந்தை பிறந்தது. அவனோட தாய் கயாது. அவன் தாயோட கருவில் இருந்தபோதே கையில் வீணை ஏந்திய ஸ்ரீ நாரத முனிவரிடமிருந்து பக்தியின் மகிமையை தெரிஞ்சுக்கிட்டான். அதாவது இரண்யகசிபு தவம் செய்யும்போது அவனோட மனைவி கயாதுவை இந்திரன் கவர்ந்து சென்றான். எதுக்குன்னா, இரண்யகசிபுவே ஒரு அரக்கன், அவனோட மகன் இன்னும் அரக்க குணம் வாய்ந்து இன்னும் நிறைய தொல்லைகள் கொடுப்பான்னு சொல்லிட்டு அவனை அழிக்க நினச்சான். ஆனால் நாரதரோட வழிகாட்டுதல்னால தப்பு செய்ய இருந்த இந்திரன் கயாதுவை விடுவிச்சு நல்லது செஞ்சான். அந்த கயாதுவை நாரத மகரிஷி தன்னோட ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போனார். அப்போவே அவர் அந்த குழந்தை மனசில், கருவில் இருந்த குழந்தை மனசில் பக்தியை விதைக்க ஆரம்பித்தார். பிறப்பால் அவன் அசுரனாக இருந்தாலும், அதாவது அந்த குழந்தை கயாது வயிற்றில் இருந்த குழந்தை அசுரனாக இருந்தாலும், குழந்தை பருவத்திலிருந்தே உங்கள் மேலே பக்தி கொண்டு குருவாயூரப்பா உங்கள் பக்தர்கள்லேயே ரொம்ப உயர்ந்த பக்தராக எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினான். குட்டியவனான இரண்யகசிபு அசுரர்கள் எள்ளி நகையாடும் போது உன்னோட திருவடிகளில் பக்தி கொண்டிருக்கும் தன்னோட மகனை பார்த்து, அதாவது ஆசிரியர்களை கொண்டு ரொம்ப காலம் உபதேசம் செஞ்சு அவனோட உள்ளத்தை மாற்ற அவன் ஏற்பாடு செஞ்சான். அந்த பிரகலாதனும் ஆசிரியர்கள் அறிவுறுத்துவதை உண்மையிலே தெரிஞ்சுக்கிற மாதிரி படிக்கிற மாதிரி நடிச்சிட்டு, ஆனால் எப்போவுமே அந்த பிரகலாதன் குருவாயூரப்பா உங்களோட திருவடிகள் மேலே தான் பக்தி வச்சிட்டு இருந்தான். பின்னாடி ஒரு நாள் இரண்யகசிபு தன்னோட மகன் பிரகலாதன் கிட்ட, நீ படித்ததில் சிறந்தது எது அப்படின்னு தன்னோட மகனை கேட்க, அவனும் இறைவனான தங்கள் பக்தியே சிறந்ததுன்னு சொன்னான். அதை கேட்ட, அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, குருவாயூரப்பா நாராயண பக்தியே சிறந்ததுன்னு சொல்கிறான். இதை கேட்ட இரண்யகசிபு மனம் கலங்கி குருமார்கள் கிட்ட கோவப்பட்டான். அவங்களும், பிரகலாதனுக்கு இது இயற்கையாகவே இருந்துக்கு, இதை நாங்கள் எதுவுமே சொல்லி கொடுக்கல, தங்களோட திருவடிகளே அடைக்கலாமாக கொண்ட பிரகலாதனை கொன்னணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழிகளில் முயற்சி செஞ்சான் இரண்யகசிபு. முதல்ல இரண்யகசிபு சூளங்களால் குத்தினான். அப்புறம் யானைகளை கொண்டு மிதிக்க விட்டான். பாம்புகளை கொண்டு கடிக்க வச்சான். பட்டினி போட்டான்.
நஞ்சு கலந்த உணவை சாப்பிட கொடுத்தான். அதுவும் அவனோட அன்னை கையாலேயே. பெரிய உயர்ந்த மலை சிகரத்திலிருந்து உருட்டி தள்ளப்பட்டான். ஆனால் அந்த பிஞ்சு பிரகலாத மனசில் உங்கள் மேலே பக்தி மட்டுமே இருந்ததுனால அவனுக்கு எந்த துன்பமும் நேரலை, அதுவும் சின்ன காயம் கூட உண்டாகலை. இது எவ்வளோ வியப்பு குருவாயூரப்பா! பிரகலாதனோட தந்தை கொடியோனான இரண்யகசிபு இது பார்த்து என்ன செய்கிறதுனே தெரியல. ஆசிரியர் சொல்படி அவனை இல்லத்திலேயே வருண பகவானுடைய பாசக்கயிறுனால கட்டினான். ஆனால் அந்த பிரகலாதன் ஆசிரியர் இல்லாத போது தன்னோட படிக்கிற எல்லா சிறுவர்களுக்கும் குருவாயூரப்பா உங்களை பற்றிய பக்தியை, அதோட தத்துவத்தை, ஆத்ம ஞானத்தை உபதேசித்து வந்தான். தந்தையான இரண்யகசிபு அசுர சிறார்கள் எல்லாரும் தங்களை துதிப்பதிலேயே ஈடுபட்டிருக்கதை பார்த்து ரொம்ப 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 கோவப்பட்டார். குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பே, உனக்கு உறுதுணையாக யார் தான் நிற்கிறா அப்படின்னு கேட்டார். அதுக்கு பிரகலாதன் ரொம்ப துணிவோட, எனக்கு உறுதுணையாக இருக்கிறது யார் தெரியுமாப்பா? ஸ்ரீ வைகுண்டநாதனான ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்னு சொல்கிறான். அவர் எனக்கு மட்டும் கடவுள் இல்லை, இறைவன் இல்லை, உங்களுக்கும் தான் கடவுள், உங்களுக்கும் தான் பலம், எல்லா உலகமும் அவரோடது, எல்லாத்துலேயும் இருக்கிறவரும் அவர் தான் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னான். அப்போது இரண்யகசிபு கோவப்பட்டு, அடே பிரகலாதா, அனைத்து உலகங்களிலும் ஆத்மாவாக விளங்கும் அந்த ஹரிநாராயணன் எங்கே? அவன் எங்கே அப்படின்னு கூவிக்கிட்டே திதியின் மகனான இரண்யகசிபு எதிரில் இருக்க ஒரு தூணை கையில் இருந்த வாளால் பிளந்தான். உலகெங்கும் பரவி நிற்கும் நாராயணா, அதன் பின்னாடி நிகழ்ந்ததை கூறவும் வேண்டுமா? கருணாமூர்த்தியே, அகில உலகத்தை நீங்கள் உருவாக்குனவரே குருவாயூரப்பா, நீ எனக்கு என்னோட நோய் கூட்டங்களை போக்கி என்னை இன்புறச் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த தசகத்தை முடிக்கிறாரு பட்டத்திரிகள். இந்த தசகத்தில் இரண்யகசிபு அவர் எப்படி பிரகலாதன் தன்னோட மைந்தனை கொடுமைப்படுத்தினாரு, அதாவது ஹரிநாமத்தை சொல்லாத, என்ன கடவுளாக சொல்லு, நான் தான் கடவுள், நம்ம தான் கடவுள், அரக்கர்கள் எல்லாமே அழிக்க தான் வந்திருக்கோம், யார் வீக்காக இருக்காங்களோ அவங்க சர்வை பண்ண முடியாது, ஸோ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னா வயலன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இரண்யகசிபு தன்னோட மகன் பிரகலாதன் கிட்ட சண்டை போட்டு ஹரிநாராயணன் எங்க அப்படின்னு கேட்குற வரைக்கும் இந்த தசகத்தை பட்டதிரிகள் ஸ்லோகங்களாக எழுதியிருக்காரு. இந்த தசகம் இத்தோட முடியுது. மீண்டும் இன்னொரு தசகத்தோட நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம்.